இயேசு கிறிஸ்துவின் மதுரமான நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள். நம்மை வஞ்சனையால் அழிக்க நினைக்கும் சாத்தானை பார்த்து, சாத்தானே வீழ்ந்து போவேன் என்று நினைத்தாயோ என்று கேட்டு, இயேசுவின் நாமத்தில் ஓடு சாத்தானே என்றால் அவன் திரும்பி பார்க்காமல் ஓடுவான். பிரியமானவர்களே, உலகம் நாம் விழும்போது முடிந்து விட்டது என்று சொல்லும். ஆனால் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. மீகா தீர்க்கதரிசி சொல்வது போல, நாம் விழுந்தாலும் எழுந்து சத்துருவுக்கு சவால் கொடுக்கும் ஜனங்கள் என்பதை மறவாதீர்கள். சத்துரு நம் வீழ்ச்சியை பார்த்து சந்தோஷப்படலாம், ஆனால் தேவன் நம் எழுச்சியை கண்டு சந்தோஷப்படுகிறார். நம் இருளை வெளிச்சமாக மாற்றும் வல்லமை கர்த்தருக்கு உண்டு. நம்மால் மீண்டும் எழ முடியுமா என்று நாம் சோர்ந்து போகும்போது, கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோ புத்துபலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் என்று ஏசாயா நமக்கு தைரியப்படுத்துகிறார். நம்மை தூக்கி நிறுத்த போகிறவர் சாதாரணமானவர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தர். நாம் எங்கே விழுந்தோமோ விழுந்த இடத்திலேயே கர்த்தர் நம்மை உயர்த்துவார். கழுகு புயலுக்கு பயப்படாமல் அந்த புயலிலும் இன்னும் உயரமாக பறக்கும். நம் வாழ்க்கையில் வந்த புயல் நம்மை இன்னும் உயரத்திற்கு கொண்டு செல்ல வந்தவை என்று விசுவாசியுங்கள். முடிவாக, கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நிமிர பண்ணுகிறார் என்பதை மறவாதீர்கள். ஜெபிக்கலாமா? இரக்கமுள்ள பரலோக பிதாவே, நீர் நம்மை நிமிர பண்ணுகிறவர். உலகம் நாம் விழுந்து விடுவோம் என்று நினைக்கும் போது உம்முடைய பலத்தினால் எங்களை கழுகை போல எழும்பி பறக்க உதவி செய்யும். கர்த்தாவே, எங்கள் பலவீனத்தில் உம்முடைய கிருபை எப்போதும் எங்களை தாங்கட்டும் மற்றும் போதுமானதாக இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். இந்த செய்தியை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.